தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்த அதிரடியான 5 திட்டங்கள். பெண்கள், விவசாயிகள், பொதுமக்கள், குழந்தைகள்னு இவங்க எல்லாருமே இந்த 5 திட்டத்தின் கீழே பயனடைய முடியும். அப்படி என்ன திட்டம் அறிவிச்சாங்க? இதனால மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் வாலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. தமிழகத்துல நேத்து ஒரே நாள்ல பாத்தீங்க அப்படின்னா அதிரடியான 5 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன திட்டங்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு, இது குறிப்பா யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் இருக்காங்களா, ஓகே, அவங்களுக்கும் பொருந்தும். குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கும் இருக்குங்க. அடுத்தது பொதுமக்கள் அப்படின்னு பொதுவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த மாதிரியான நன்மைகள் இருக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கு. குறிப்பா விவசாயிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சோ அதுவுமே இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரேஷன் கடை. ரேஷன் கடைன்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்ப்போம். ஏன்னா அந்த ஒரு ரேஷன் கார்டு இருக்கு அப்படின்னும் போதா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நிறைய சலுகைகள் கிடைக்கும் இல்லையா? சோ இப்போ உணவுப் பொருள் வழங்கும் துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஜனவரி மந்த்ல இருந்து 2.25 லட்சம் விண்ணப்பங்கள் புது ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு கேட்டு விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க. இதுல தகுதியான விண்ணப்பங்களை நாங்க தேர்ந்தெடுத்து 46,000 தமிழகம் முழுக்க 46,000 புது ரேஷன் அட்டை கொடுக்கறதுக்கான எல்லாமே ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ரொம்ப ரெடியா இருக்கு. ஸோ கூடிய விரைவில் அது கொடுக்கறதுக்கான அந்த விழாவானது முதலமைச்சர் விஜய் அவர்களே தொடங்கி வைப்பாங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. இதோடைய முதல் கட்டமா 2.25 லட்சத்துல இருந்து 46,000 ரேஷன் அட்டை தேர்வாகி எல்லாமே ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் சொல்றது என்ன அப்படின்னா, முதல் கட்டம் அப்படின்ட்டு இதுல சொல்லியிருக்காங்க. 2ஆம் கட்டத்துல மறுபடியும் இதுல இருந்து ஃபில்டர் பண்ணி மறுபடியும் அதை ஒரு செட் ஆஃப் பீப்பிள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் புது ரேஷன் கார்டு கொடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால இன்னுமே நான் புதுசா ரேஷன் கார்டு எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் மது, ஆனா எடுக்க முடியல, டைம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா tnpds.gov.in இந்த வெப்சைட்ல போய் அதுல மின்னணு அட்டை சேவை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பாத்தீங்க அப்படின்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டீடைல்ஸ், அதை கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி நீங்க வெறும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு அப்படின்னாலே நீங்க ஆன்லைன்லேயே கூட அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதன் மூலமா நீங்க இன்னும் அப்ளை பண்ண நினைக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி புதுசா கல்யாணம் ஆனவங்க இந்த புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிறவங்க பிரிஞ்சு தனி கொடுத்தனம் வராங்கன்னும் போது அவங்க தனியா புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த புதுசா கல்யாணம் ஆனவங்க அவங்க அம்மா வீட்டுல இருந்து அவங்களுடைய பேரை நீக்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்து வரோம் அப்படின்றவங்களுமே அப்ப இருந்து அந்த ரேஷன் அட்டையில இருந்து பெயர் நீக்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஒரு வேளை நீங்க ரிமூவ் பண்ணாம நீங்க அப்ளை பண்றீங்கன்னும் போது ரொம்ப ஈஸியா உங்களுடைய அப்ளிகேஷன் ஆனது என்ன ஆகும் அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணிட்டேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்த கவனத்துல வச்சுக்கோங்க. ஓகே, இதுல ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைமை செயலகத்துல சமூக நலன், மகளிர் நல திட்டங்கள் குறித்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்காரு. ஸோ இந்த ஆலோசனையில குறிப்பா பெண்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரலாம், அதுலயும் குறிப்பா இந்த மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா, ஸோ இதை உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகளும் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போன வீடியோலயே சொல்லியிருந்தேன் இல்லையா, 22 விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் வருது, அதுக்கு ஏதாவது நல்ல திட்டங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொல்லி முடிக்கல அந்த ஒரு அப்டேட் வந்திருந்தது. மேபி மகளிர் உரிமை தொகை உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த போன வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃப்ரீ பஸ் விட்டா நல்லா இருக்கும் அது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மேபி அந்த ஒரு ஸ்கீம் மகளிர் நலத்திட்டம் இந்த ஒரு அடிப்படையில அதை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயமே இதுல நடந்திருக்கு. கூடுதலா குழந்தைகளுக்கான அந்த மதிய உணவு திட்டம் எக்ஸ்டர்ன் ஆகிருக்கு. முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மதிய உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க அரசு பள்ளிகள்ல. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 முதல் 8 வகுப்பு இருக்கக்கூடிய மாணவர்களுக்குமே இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரணும். 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மதிய உணவு எடுத்துக்கலாம். ஸோ 8வது வகுப்பு வரைக்குமே இந்த ஒரு ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே டிஸ்கஸ் பண்ணி ஸோ இந்த ஒரு ஸ்கீமை லான்ச் பண்றதுக்கு டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கீம் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியாருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த ஒரு மதிய உணவு திட்டத்தை
எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான இந்த ஒரு ப்ராசஸ் வந்து இந்த திட்டமானது அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்துமே சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறமா 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே மதிய உணவு திட்டத்தின் கீழே இதுக்கப்புறம் உணவு கிடைக்கும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் கடைகள். இந்த டாஸ்மாக் கடைகள் வந்து முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து கோயில், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து 500 மீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா மது கடைகளுமே வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. அதுல அவங்க கொடுத்திருந்த டேட்டா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 717 மது கடைகள் வந்து மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற நிலையில எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. என்னங்க, இந்த கடை மூடிடும் நாங்க எதிர்பார்த்தோம், இது மூடவே இல்லை, எதனால அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் வந்து எல்லாரும் மத்தியிலுமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்தெந்த கடைகள்லாம் மூடப்படும் அப்படின்ற ஒரு வகையில ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பட்டியல்ல எந்த ஊரு, அதுல இருக்கக்கூடிய எந்த கடைக்கு ஒவ்வொரு கடைக்கும் ஒரு எண் இருக்கும் டாஸ்மார்க்கு. ஸோ அந்த எண்ணை வந்து அதில் மென்ஷன் பண்ணி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை மண்டலத்தில் வந்து கிட்டத்தட்ட 290 கடைகளும், கோவை மண்டலம் அந்த ஒரு பெல்ட்டில் இருக்கக்கூடிய கடைகள் வந்து கிட்டத்தட்ட 179 கடைகளும், சென்னை மண்டலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 82 கடைகள், சேலம் மண்டலத்தில் 82, திருச்சி மண்டலத்தை 84 கடைகள், அதாவது மதுபான கடைகள் வந்து மூடப்படும் அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து, இதெல்லாம் தான் இந்த கடைகள் தான் அப்படின்ற அந்த கடையோட எண்ணுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மெயினாக ஃபார்மர்ஸுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக யார் வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற வகையில் முன்னாடி வந்து பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும். குறிப்பா நீங்க கூட்டுறவு வங்கியில பயிர்க்கடன் எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது சிறு குறு விவசாயிகளுடைய அந்த பயிர்க்கடனானது தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு டிவிகே உடைய வாக்குறுதியா கொடுத்திருந்தாங்க. ஸோ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து போன மாதம் பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து செயல்முறைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்க கோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சிறு குறு விவசாயியா இருக்கீங்கன்ற பட்சத்துல 50,000க்குள்ள நீங்க கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கியிருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு 100% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னும், 50,000 60,000 வந்து நீங்க வாங்கியிருக்கீங்கன்னும் போது குறு விவசாயிகளுக்கு 30,000, சிறு விவசாயிகளுக்கு 15,000 அப்படின்ட்டு 1,00,000 அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு சில நம்பர்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அதாவது எவ்வளவு தொகை வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு டேட்டா வந்து கொடுத்திருந்தாங்க. ஒரு சில தரப்புல இதை வந்து ஏத்துக்கிட்டாலுமே இன்னும் ஒரு சில தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க வரும்போது சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன, நீங்க முழுமையா வந்து தள்ளுபடி செய்வேன்னு தானே சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ வந்து நீங்க ஒரு வரம்பு செட் பண்றது அப்படின்றது இது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது விவசாயிகளுக்கு. கூடுதலா 50,000க்குள்ள முழுமையா வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது அது ரொம்ப கம்மியா இருக்கு, இது வந்து எந்த ஒரு விவசாயியாலுமே வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு பல தரப்புல வந்து ஒரு எதிர்ப்புமே வந்து தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த நிலையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த 50,000 ஒரு வரம்பு வந்து கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதை 75,000 வரைக்கும், அதாவது யாரெல்லாம் சிறு குறு விவசாயிகள் 75,000 வரைக்கும் வந்து கடன் வாங்கியிருக்காங்க கூட்டுறவு வங்கியிலையோ அவங்களுடைய கடனானது முழுமையா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 75,000க்கு மேல வந்து பயிர்க்கடன் இருக்கு அப்படின்னும் போது அவங்களுடைய பயிர்க்கடன் ரெண்டுமே போத் சிறு குறு விவசாயிகளுக்கு 35,000 வரைக்கும் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு பட்டியலுமே வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இதனால எவ்வளவு விவசாயிகள் வந்து பயன்பெறுவாங்க, எவ்வளவு கோடி வந்து இதுக்காக செலவாகும் அப்படின்ற டேட்டாவுமே கூடுதலா இதிலே வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே குறு விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5,22,831 பேர் வந்து பயனடைவாங்க அப்படின்னும், சிறு விவசாயிகள் வந்து 94,729 பேர் வந்து முழு கடன் தள்ளுபடியில வந்து அடங்குவாங்க அப்படின்னும். ஓகே, இது 75,000க்கு உள்ள இருந்தா. 75,000க்கு மேல இருந்தா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட குறு விவசாயிகள் 3,10,942 பேர் வந்து பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னும், சிறு விவசாயிகள் 4,21,454 பேர் இந்த திட்டத்தின் கீழே பயனடைவாங்க அப்படின்ற ஒரு டேட்டாவுமே கூடுதலா வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு விவசாயியா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல 50,000ல இருந்து அது 75,000 உயர்த்திருக்காங்க அப்படின்னும் போது இது உங்களுக்கு ஏதுவா இருக்கா? ஏன்னா போன தடவை நிறைய பேர் வந்து இல்லைங்க இது வந்து செட் ஆகுற மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த 75,000 உயரப்பட்டது உங்களுக்கு என்னவா இருக்கு, நிஜமாலே இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்குமா அப்படின்றதுமே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு விஜய் அவர்கள் அடுத்தடுத்து அறிவிச்ச பல திட்டங்களை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல எது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ரேஷன் கார்டா,
இல்ல குழந்தைங்களுக்கு அறிவிச்சு அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணதா, இந்த புது ரேஷன் அட்டை, ஏன்னா புது ரேஷன் அட்டை இருக்கு அப்படின்னும் போது மகளிர் உரிமை தொகைக்கு புதுசா அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த புது ரேஷன் அட்டை ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட 46,000 அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு பெரிய எண்ணிக்கை தான் அது. அடுத்த கட்டத்துல மறுபடியும் இன்னும் அதிகப்படியான பேருக்கு புது ரேஷன் அட்டை கிடைச்சா இன்னுமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களையுமே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.